காலை தென்றல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம் பறக்கவே தோன்றும் சிறகுகள் வேண்டும். காலை தென்றல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம். குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். காலையில் டிஃபனுக்கு பச்சை பயிறு தோசை செய்யலான்னு சொல்லிட்டு பச்சை பயிறு கொஞ்சமாக பச்சரிசி, ஒரு கைப்பிடி பச்சரிசி, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். காலையில் நம்ம தோசை செய்கிறதுக்கு அரைக்கும்போது ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். பச்சை பயிறு குழம்புக்கும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஆனால் ஊற வைக்க வேண்டாம், அப்படியே காலையில் நம்ம குழம்பு தாளிக்கும் போது அப்படியே சேர்த்து குக்கரில் ஒரு 2 சவுண்டு வச்சோம்னா சரியாக இருக்கும். நம்ம இது ஊற வச்சதுனால ஒரே ஒரு சவுண்டு வைக்கலாம், இல்லைன்னா குக்கரில் போடாமலே சும்மா நான் தாளித்து விட்டு அப்படியே போட்டேன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த குட்டி கோலம்தான் போட்டு கலர் அடித்து பூவெல்லாம் வச்சு அழகாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. பயிறு குழம்பு எல்லாமே தண்ணி போல் வச்சாதான் நல்லாயிருக்கும். பச்சை பயிறு குழம்பும் அப்படி தான். கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு நிறைய சாம்பார் வெங்காயம் பூண்டு உரித்து போட்டு தாளிக்கணும். மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்க போகும்போது புளி ஊற்றிட்டு தான் இறக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு நச்சு போட்டு இறக்கணும்னா நல்ல வாசமாக இருக்கும். கருணக்கிழங்க சின்ன சின்னதாக நறுக்கிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சமாக புளி ஊற்றி வேக வச்சிடணும். எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சு. பச்சை பயிறு தோசைக்கு இந்த பயிறு தான் நிறைய போடணும். அரிசி ஒரு கைப்பிடி போட்டால் போதும். போட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துட்டோமோ அதில் ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகா, நம்ம எவ்வளோ அரிசி போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம். இந்த சீரகம் அந்த வாசனை நல்லாயிருக்கும். சீரகம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். கொத்தமல்லி இருந்தால் 2 போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி பதம் பார்த்து கரைச்சி வச்சுக்கணும். நம்ம எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி மெலிசாக கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் நிறையா ஊற்றி சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு இந்த தோசை. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிரில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது. இந்த மாதிரி பயிறு வகையெல்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலர் கோலமாவு வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க கலர் கோலம். நல்லா எல்லாமே கலந்தே வச்சுருந்தாங்க. எல்லா கலரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே டார்க் கலரு, போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. இப்போ தான் கலர் கோலம்லாம் குட்டி குட்டியாகிடுச்சு. அப்போல்லாம் பெரிய கோலமாக போடும்போது 4-5 பேர் சேர்ந்து கலர் அடிப்போம். அது கலர் கோலமாக கலந்துக்கிற டப்பா கொட்டாங்குச்சி நிறைய எடுத்து வச்சு அதில் இந்த கலரை கலந்து போடுவோம். ஆளுக்கு ஒரு கொட்டாங்குச்சி வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போடுறது தான். அப்போ கோலமும் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படியே குறைஞ்சி கம்மியாயிட்டு காலையில் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குது. எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக போடுவாங்க கோலம். கம்பி கோலம்லாம் அச்சு பிசகாமல் அவ்வளோ நீட்டாக போடுவாங்க. என் தங்கச்சி, என்னோடய நாத்தனாருங்க, பொண்ணு, மருமக எல்லாருமே கோலம் நல்லா போடுவாங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. பச்சை பயிறு தண்ணி போல் குழம்பு வச்சுட்டு கருணக்கிழங்க குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வறுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி வச்சிட்டேன். இவங்களும் கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட வந்தாங்களா. பச்சை பயிறு தோசையும் தேங்காய் சட்னி, கார சட்னியோடு கொண்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.